வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம நொண்டி ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஹேண்டிகேப்டா இருக்கிற ஒரு பொண்ணு, அவ லைஃப்ல என்னென்ன ஒரு கஷ்டங்களெல்லாம் ஃபேஸ் பண்றா? அவ லைஃப் எப்படி இருக்குது? அப்படிங்கிறத பத்தின ஒரு கதை தான். இதுல வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு பொண்ணு பார்க்குற மாரி ஒரு சீன் காமிக்கிறாங்க. அதுல வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கும். "எப்படிப்பா ஒத்து வரும்?" அப்படிங்கிற மாரி சொல்லி இது பண்ணிடுறாங்க. அந்த பையனும் திட்டிட்டு போயிடுறான். இந்த மாரி "எப்படி உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெளிய எல்லா இடத்துலயும் பொண்ணு தேடுறாங்க, கிடைக்கல. திரும்ப அந்த தரகர பார்த்து, "தம்பி ஏதாவது வரன் அமைஞ்சுச்சாப்பா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லக்கா எதுவும் அமையல. நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனார்ல, அவரு உன் பொண்ண கட்டிக்கிறேங்கிறாரு. நீ ஓகேன்னா சொல்லு, வர சொல்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு திரும்ப அவங்க வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்துருது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு வீட்டு வேலைக்காரி மாரி தான் வச்சிருக்காங்களே தவிர்த்து, ஒரு ஒய்ஃப்ங்கிற ஒரு விஷயத்த அவரு குடுக்கவே மாட்டேங்கிறாரு. வீட்டு வேலை செய்ய சொல்றது, அதுவும் வந்து வேலைக்காரி கூட சேர்ந்து இருந்துகிட்டு, வீட்டு வேலை செய்ய சொல்றதுலருந்து எல்லா வேலையும் அவங்க அந்த ஊனமுற்ற ஒரு பொண்ணையே பார்க்க சொல்றாங்க. இது வந்து ரொம்ப அந்த பொண்ணுக்கு கஷ்டமா இருக்கு. பிசிக்கல்ல கூட அவங்களால இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உதைச்சு தள்ளி விட்டுறாரு அவரு. அந்த மாரிலாம் நெறையா விஷயங்கள் போய்க்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவ கூப்பிட்டு சொல்லுது. இந்த மாரி "இவன் கூடலாம் என்னால வாழ முடியாதும்மா" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணி தாட்டி விடுறாங்க. இந்த மாரி "உன்ன மாரி ஒரு பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுறதே கஷ்டம்மா. இதெல்லாம் நம்ம தான் பொறுத்துக்கிட்டு இருக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, "எவ்வளோ நாளும்மா பொறுத்துக்கிட்டு இருக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி சொல்லுவாங்க. அவங்க வந்து வேலைக்காரி கூடயும் பிசிக்கல்ல இருந்திருக்காங்க. இவள வந்து ஒரு தனியா ஒரு இப்படி ஒரு இதா ட்ரீட் பண்ணும்போது, அந்த பொண்ணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதையும் சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்துல இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஹார்ட் டச்சிங்கா தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து ஒரு ஒரு பொண்ணு ஊனமுற்றவங்க அப்படிங்கிறக்காக வந்து, இந்த அளவுக்கு ஒரு ட்ரீட் பண்றது வந்து ஒரு மனிதாபிமற்ற ஒரு செயலா தான் பார்க்குறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.